Vanakkam. Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? How is everybody? Now I am starting road trip Hama town to Shellak. This road what is available, everything will explain. Same time I will tell some story also. நான் இப்போ வந்துட்டு ரோடு ட்ரிப்பு போகிறேன். எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ரோட்டில் எப்படி இருக்குது, என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது நேரம் ஒரு சின்ன கதையும் சொல்லிக்கிட்டே போனோம்னா போர் அடிக்காமே இருக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹைவேஸை இப்போ பஹ்ரைன் கல்ஃபில் ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் வேப்ப மரம், புளிய மரம் தான் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து கஜூர், ஈச்ச மரம்வாங்கள்ல, கஜூர் பேச்சம்பழ மரம், அதுதான் ரெண்டு பக்கம் வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே அடிக்கிற வெயிலுக்கு அந்த ஈச்ச மரம் தான் நிறையா முளைக்கும். இது இப்போ கொஞ்சம் இதாச்சுன்னா இது அப்படியே வேரோடு எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல கூட வைப்பாங்க. அங்கிட்டிருந்து இங்கே கொண்டாந்து கூட வைப்பாங்க. பஹ்ரைனில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மரம் வைக்கிறதுக்கு கீழே மண்ணை தோண்டிட்டு வேறு மண் போட்டு தான் மரம் வைக்க முடியும். நம்ம ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா மரத்தை வெட்டுறாங்க, காடுகளை அழிக்கிறாங்க. இங்கெல்லாம் இப்போ டனலுக்குள்ளே போக போகிறோம். சின்ன டனல் தான், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. சின்ன டனல் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு மேம்பாலத்துக்கு கீழே பாருங்கள், மேம்பாலம் எப்படி போட்டிருக்காங்க. இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இதில் இந்த பாருங்கள் ரோடு அவ்வளோ நீட்டாக இருக்குது. நைட்டில் வந்தாலும் லைட்டெல்லாம் நல்லா இருக்கும். அதாவது ரோடில் விட பார்த்திங்கன்னா பாலத்துலாம் பெயிண்ட் அடித்து அழகாக நீட்டாக பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டில் எப்படி செவரெலாம் பூசுகிறோமோ அதே மாதிரி வந்து இங்கே சைடில் உள்ள செவரெலாம் பூசியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி நைட்டில் லைட்டெல்லாம் போட்டால் அந்த ரோடே பார்க்குறதுக்கு ஒரு ரம்மியமாக இருக்கும். அதாவது ஹமா டவுனில் தான் இங்கே தான் இருக்குது, பஹ்ரைன் யூனிவர்சிட்டி இங்கே தான் இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்மள குதிரை ஹார்ஸ் ரைடிங் போகிற கிளப் ஒன்று இருக்குது. இங்கேருந்து சரியாக தெரியாது. நம்ம காரில் வரும்போது நிப்பாட்டி வேணால் பார்க்கலாம், நல்லா தெரியும். காரில் போகும்போது நல்லா தெரியும். நம்ம சென்னையிலலாம் குதிரை ரேஸ் நடக்கும்ல, சென்னை ஊட்டிலலாம் அந்த மாதிரியான குதிரை ரேஸ்லாம் இங்கே நடக்கும். கிட்டத்தட்ட ஷெல்லாக் பக்கத்தில் வந்துட்டோம். முன்னாடி சவுதி வண்டி போயிட்டு இருக்கு. நமக்கு இதுக்கு வந்து நம்ம ட்ராக் மாதிரி இருக்கும். அடாடா, 3 பக்கமே சவுதி வண்டி தானே, நடுவில் மாட்டிக்கிட்டேன். பக்கத்தில் வந்துட்டோம். பஹ்ரைன் யூனிவர்சிட்டிக்கு போகிற ரோடு. இந்த சிக்னலில் லெஃப்ட் எடுத்து போனோம்னா பஹ்ரைன் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்னு ஒன்று இருக்குது. ரேஸ் நடக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம். கார் ரேஸ் எல்லாமே இங்கே நடக்கும். ஃபார்முலா இந்த மாதிரி கார் ரேஸ்லாம் நடக்கிற இடம். அதான் நம்ம தலை அஜித்லாம் வருவாரானா எனக்கு தெரியாது. இது வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறது.
லெஃப்ட் எடுத்து உள்ளே போனோம்னா BIC பஹ்ரைன் இன்டர்நேஷனல் சர்க்கிட் அந்த கார் ரேஸ் நடக்கிற இடம். பாருங்க அந்த ரைட் சைடு பறக்கிறது தான் பாரினோட கொடி. இப்போ பாருங்க எவ்வளோ ரம்மியமாக இருக்குது இந்த ஏரியா. இப்படியே போனோம்னா நேராக போனோம்னா சொபிட்டல் ஹோட்டல் வரும். அது ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலு. ஆனால் இந்த ஏரியாலாம் டோட்டலி டிசர்ட் ஏரியா. தேர் பிகம் நவ் சிட்டி. தேர் மேக்கிங் நியூ பில்டிங், new roads, everything they are making now. They are making new area. நம்ம பண்ணை வீடுகள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இங்கே இருக்கிற ஷேக்கரோட பண்ணை வீடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். உள்ள தென்னை மரம்லாம் கூட இருக்கும். தென்னை மரம், வேப்ப மரம் கூட இருக்கும். அடுத்து இப்போ நம்ம ஒரு சிக்னல்கிட்ட வந்துட்டோம். இதுதான் சாஃபிட்டல் பஹ்ரைன் ஹோட்டல். பஹ்ரைனில் ரொம்ப பெரிய லக்ஸரியான ஹோட்டல் இது. அப்படியே கடற்கரை ஒட்டி கட்டியிருப்பாங்க. உள்ள அப்படியே ஹோட்டலில் ஸ்டே பண்ணும்போதே அப்படியே கீழே போட்டில் எல்லாமே நம்ம போகலாம். நம்ம ப்ரைவேட் போட்டு தனியாகவே அந்த வாட்டர் பைக்லாம் இருக்கும். நம்மளே தனியாகவே உள்ள அந்த கெஸ்ட்டுக்கு மட்டும் வச்சுருப்பாங்க. அதை வாடகைக்கு எடுத்து போய்க்கலாம். பக்கத்தில் வந்துட்டோம். எல்லாமே ரைட்டு லெஃப்டில் ரெண்டுமே இருக்கிறது எல்லாமே ஷேக்கோட பண்ணை வீடுகள். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடலை தூத்து தான் மண்ணை போட்டு கட்டினது. இந்த மரம் செடி கொடியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. அதாவது கடலை தூத்து கடலுக்குள்ளேருந்து மண்ணை கொண்டு வந்து இந்த ஏரியா உருவாக்குனது தான். இந்த செல்லாக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே தான் இருந்தது. கடல் தான் அதெல்லாம். இந்த ஏரியாலாம் டோட்டலாக கடல். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏரியாவே ஆக்கிட்டாங்க. பஹ்ரைனுக்கு மட்டும்தான் நிரந்தரமான மேப்பு கிடையாது. வருஷம் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது நிலப்பரப்பு கூடிக்கிட்டே இருக்கும் வருஷம். ஒவ்வொரு ஏரியாவும் அந்த கடலை தூத்து அவங்க பில்டிங்கெல்லாம் கட்டுவாங்க. இந்த ஏரியாவெலாம் பார்த்திங்கன்னா ஆள் அறவமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பண்ணை வீடுகள். இது வந்து கடற்கரை சாலை தான் அது. இங்கே இருந்தெல்லாம் விஐபி ஏரியா. அது ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம ஒரு மாதிரியெல்லாம் எந்த இடத்துலையும் ஒரு மண்ணை நோண்டிட்டு ஒரு விதையை போட்டோம்னா மரம் வளரும்ல, செடி முளைக்கும். அது மாதிரிலாம் இங்கே நடக்காது. இங்கே இருக்கிற எவ்வளோ செடி கொடிகள் பச்சையாக தெரியுதோ இதை பூரா மண்ணை எடுத்துட்டு, அதாவது ஒரிஜினல் மண்ணை எடுத்துகிட்டு வேறு மண்ணை போட்டு தான் அந்த மரம் செடி கொடியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு சின்ன குட்டி காமெடி கதை. அதுக்கு நான் சொல்கிற கதைக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாட்டி வடை சுட்டதுன்னு ஒரு கதை வந்தது தெரியுமா? அதில் பாட்டி வடையை சுடும்போது வடையை சுட்டது யார்? காக்கா சுட்டதா, இல்லை பாட்டி தான் வடை சுட்டுச்சா, இல்லை அந்த வடை சட்டி சுட்டுச்சா, இல்லை அடுப்பு சுட்டுச்சா? இதில் எது சுட்டுச்சுன்னு விடை தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுற்றி வந்திருக்கோம். ஏன்னா பக்கத்தில் ஒரு கோல்ட் ஸ்டோரில் தண்ணி எடுக்க வேண்டியதாக இருந்தது, பபிள் டேப்பில், ஸ்வீட் வாட்ரு. அதனால் கொஞ்சம் சுற்றி வந்தோம். இல்லாட்டி நம்ம நேராக சாப்பிட்டு ரோட்டில் அந்த ரோட்டில் போயிருந்தோம், ஸ்ட்ரைட்டாக போயிருக்கலாம். பீச் இந்த ரோடு வந்திருக்கோம் உள்ளே. ஆனால் இப்போ உள்ளே வந்து இருக்கிற மிருகங்கள் எல்லாமே துபாய் கொண்டு போய்ட்டு தான் சொல்கிறாங்க. மிருகங்கள் அவ்வளோவா இல்லை. நாங்கள் அன்றைக்கி போனால் வெறும் வரி குதிரையும் 2 மானும் தான் இருந்துச்சு. மற்றபடி அந்த சிங்கம் புலி எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. அதனால் அதை நாங்கள் வீடியோவே போடலை. நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். அதை வந்து எப்படி வேணாலும் நம்ம ஒன்று மாற்றி சொல்ல முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதாவது எல்லாரும் படிச்சிருப்பீங்க புக்கில். ஒரு வியாபாரி வந்துட்டு தொப்பி விற்க போவானா காட்டு வழியில். அப்போ வந்துட்டு காட்டுக்குள்ளே போகும்போது டயர்டாயிட்டான். அந்த தொப்பி அந்த கோடை இறக்கி வச்சுட்டு மரத்துத்தூர்லேருந்து தூங்கியிருக்கான். தூங்கி முடிச்சு பார்த்தா அந்த தொப்பியெல்லாம் எல்லா குரங்களும் தலையில் வச்சுட்டு மரத்து மேலே ஏறி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தலையில் வச்ச தொப்பி எடுத்து வீசியிருக்கான். குரங்கள் அந்த தொப்பி எடுத்து வீசியிருக்கு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த
வியாபாரி போயிட்டான். நாளடைவில் எனக்கு வயசான பிறகு அவன் மேனுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் படித்து கொடுக்கும்போது இது மாதிரி நான் காட்டு வழியில் போகும்போது இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது மாதிரி மறுபடியும் உனக்கு அது மாதிரி நடந்தால் அந்த தொப்பியை தூக்கி வீசி குரங்கால வீசிடும், நீ எடுத்துகிட்டு போகலாம்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த காட்டு வழியில் போகும்போது அவனுக்கு அதே மாதிரி டயர்டாக இருக்குது. ஒரு மரத்தூரில் வச்சுட்டு தூங்கியிருக்கான். முடிச்சு பார்க்கும்போது அதே மாதிரி எல்லா குரங்குகளும் அந்த தொப்பியை வந்துட்டு தலையில் வச்சுட்டு மரத்து மேலே இருந்திருக்கு. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான், அப்பா சொன்ன ஞாபகம் வந்திருக்கு, அந்த தொப்பியை எடுத்து தூர வீசியிருக்கான். ஒரு குரங்கோட அந்த தொப்பியை வீசலை. அப்பா முடிச்சிருக்கேன். என்ன அப்பா சொன்னார், தொப்பியை வீசினா வந்துட்டு எல்லா குரங்கும் தொப்பியில் வீசும்னு. அப்போ ஒரு குரங்கு சொன்னிச்சான், உனக்கும் ஒரு அப்பா இருந்துச்சுல, அது மாதிரி எங்களுக்கும் ஒரு அப்பா இருந்தார். அப்போ உனக்கு உங்கள் அப்பா சொன்ன மாதிரி எங்களுக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, அந்த தொப்பியை வீசினா நீங்கள் வீசக்கூடாதுன்னு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு பாடங்கள். அப்போ நம்ம நினைக்கிறது மட்டும் கிடையாது, அவங்கவுங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்கும், பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும். அதுதான் ரியாலிட்டி. செல்லாக் பீச்சுக்கு நம்ம வந்துட்டோம். தாண்டி போறோம்னு சொல்றேன். நான் எடிட் பண்ணி தூக்கிறேன். தாண்டி போயிட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்கோம் செல்லாக். இதுல ஒவ்வொரு தடவை வரும்போது அமௌண்ட் எக்ஸ்ட்ராவே வரும். உள்ள என்ட்ரி இன்னைக்கு எவ்வளோ கேட்க போறேன்னு தெரியல. ஆனால் உள்ள என்ட்ரிக்கு டிக்கெட் எடுக்கும்போது உள்ள ஒரு பீஸாவோ ஏதாச்சும் கொடுப்பாங்க, அந்த பப்பா ஜான்ஸ் பீஸா.